இந்த நாளிலும் நம்ம தேவனுடைய வார்த்தையாக நம்ம எடுத்துக்கொள்கிறது வந்து இளையகுமாரனுடைய ஸ்டோரியை இயேசு கிறிஸ்து எப்படி நம்மகிட்ட சொல்கிறாங்கங்கிறத பற்றி லூக்கா 15:11 to 37 வசனம் வரைக்கும். நம்முடைய பிதா வந்து ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை நம்மளை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறாரு. இழந்து போனதை லூக்கா 19 சொன்னதுபடி இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் இந்த பூமிக்கு வந்தார். அதன்படி இந்த நாளில் லூக்கா 15:11 வசனத்தில் பின்னும் அவர் சொன்னது, ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர் இருந்தார்கள். அவர்களில் இளையவன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கை எனக்கு தர வேண்டும் என்றான். அந்தபடி அவன் அவர்களுக்கு தன் ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்தார். இளைய மகன் தான் வந்து ஆஸ்தியை பங்கிட்டு கேட்குறாரு. ஆனால் அவர்களுக்குன்னு இதில் எழுதியிருக்கப்போ அவர் அந்த தகப்பன் 2 பிள்ளைகளுக்குமே அந்த ஆஸ்தியை பங்கிட்டு கொடுக்குறாரு. இளைய மகன் ஆஸ்தியை இளைய மகன் வாங்கிட்டு அவன் தூர தேசத்துக்கு செல்றதை அந்த இடத்துல பார்க்க முடியுது. சில நாட்களுக்கு முன்பு இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தூர தேசத்துக்கு புறப்பட்டு அங்கே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்தியை அழித்து போட்டான். அந்த 2 குமாரர் இருந்தாலும் அந்த இடத்துல இனிமையான அந்த இல்லத்துல அன்பு, மகிழ்ச்சி, நல்ல சந்தோஷம் எல்லாம் நிலைத்து இருந்திருக்கும். அவன் தன் தந்தையின் ஐக்கியத்தை விட்டு தூரமா போகணும்னு விரும்புகிறான். அவன் அந்த பணத்தை சுயமா அவன் சம்பாதிக்கல. ஆனால் தகப்பன்கிட்ட போய் நான் தூர தேசத்துக்கு போக விரும்புகிறேன்னு சொல்லி தந்தையின் கட்டுப்பாடு இல்லாமல் அவன் அந்த பணத்தை எப்படி துன்மார்க்கமாக அவன் கழிக்கிறாங்கிறத அந்த இடத்துல நம்ம வாசிக்க முடியுது. எல்லா தீய பழக்கத்துக்கும் அவன் தூர தேசத்துக்கு போனோன்னா பாவத்துக்கு அவன் அடிமையாயிடுறான். ஆஸ்தியெல்லாம் விற்று தீய நண்பர்கள் அவனோட ஐக்கியமாகறாங்க. 14 வசனத்தில் பார்த்தோம்னா, எல்லாவற்றையும் அவன் செலவழித்த பின்பு அந்த தேசத்திலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. அவன் குறைவுபட தொடங்கி, அவன் பணம் எல்லாம் செலவழிஞ்சிருச்சு, தேசத்துல வேற பஞ்சம் வந்துருச்சு, அவன் குறைவுபட தொடங்கினான். எல்லாவற்றிலும் அவன் குறைவுபட தொடங்கினாங்கிறத நம்ம இந்த இடத்துல எடுத்துக்கலாம். பிதாவாகிய தேவனுடைய ஐக்கியத்துல இருந்து அவன் பின்வாங்கி போயிட்டான். தகப்பனுடைய அன்பு அவன் இழந்துட்டான். எல்லாவற்றிலையும் அவன் இருதயம் தூரதேசத்துக்கு போய் எல்லாவற்றையும் செலவழிச்சு அவன் அதுக்கப்புறம் தான் உலகத்தை அறிஞ்சு இப்படி நம்ம வந்துட்டோமேன்னு சொல்லி அவன் சமாதானம், சந்தோஷம், நிம்மதி எல்லாம் அந்த இடத்துல அவன் போயிருக்கும். தேவனை விட்டு தூரம் போகும்போது உலகத்து ஆசீர்வாதமும் நம்மளை விட்டு போயிடும். உணவத்துக்குரிய ஆசீர்வாதமும் நம்ம இடத்துல ஒன்றுமில்லாமல் போயிடும். நம்ம எப்போதும் தேவனோடு அவரோட ஐக்கியத்தில் நிலைச்சிருந்தாதான் நமக்கு இவ்வுலகத்து ஆசீர்வாதமும் கிடைக்கும், உணவத்துக்குரிய சகல ஆசீர்வாதத்தாலும் தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பாருங்கிறத நம்ம எப்பொழுதும் இருதயத்துல பயிற்சி வச்சுக்கணும். இந்த இடத்துல இளையகுமாரன் அந்த இடத்துல அவன் ஒன்றுமில்லாம குறைவுபட போனது இடத்துல அப்பதான் அவன் மனம் கலக்கம் அடைகிறான். முன்பு அவனோடு இருந்த தீய நண்பர்கள்லாம் அவனை விட்டு போயிட்டாங்க. இறுதியா 15வது வசனத்துல அந்த தேசத்து குடிகளில் ஒருவனிடம் போய் ஒட்டி கொண்டான். அந்த குடியானவன் அவனை தன் வயல்ல பன்றி மேய்க்கும்படி அனுப்புறாரு. அவருடைய மகன் பசியில் அந்த பன்றி மேய்க்கும்படி அவர் அனுப்புறாரு. 16வது வசனத்துல அப்பொழுது பன்றிகள் தின்கிற தவிட்டினாலே தன் வயிற்றை நிரப்ப ஆசையா இருந்தான். அதை கூட ஒருவனும் அவனுக்கு கொடுக்கலங்கிறத அந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். பரிதாபமான நிலைக்கு அவன் போயிட்டான். பன்றிகள் உணவு கூட நமக்கு கிடைக்கலையேன்னு சொல்லி அவன் அந்த பன்றிகள்னாலே நமக்கு இஸ்ரவேலாகி நமக்கு தேவனுடைய பிள்ளைகளாக நமக்கு ஒரு அருவருப்பான ஒரு மிருகமாக தான் நமக்கு லேவியராமத்துல எல்லாத்துலேயுமே இயேசுப்பா நமக்கு காட்டியிருக்கிறாங்க. பாவம் ஒரு மனிதனை எவ்வளவு இழிவான நிலைக்கு அந்த பன்றி சாப்பிட்ற உணவு கூட நமக்கு கிடைக்கலையேன்னு சொல்லி அந்த இழிவான நிலைக்கு அந்த இளையகுமாரன் போறான். அப்பாவோடு இருந்த ஐக்கியத்தும் போது அவன் எப்படி இருந்தாங்கிறத அந்த இடத்துல அவன் நினைச்சு பார்த்திருப்பான். இந்த பிதாவின் இருதயம் அப்பாவின் இருதயமா அவனுக்கு வெளிப்படுத்துது. இயேசுவை குறித்து இந்த பாவியை ரட்சிக்கிறவர் மட்டுமல்ல, குமாரனாக பிள்ளையாக நம்மளை சேர்த்து கொள்கிறாரு. நம்ம மனம் திரும்பும் போது அவர் உடனே நம்மளை அவர் தன்னுடைய குமாரனாக குமாரத்தியாக சேர்த்துக்கொள்ள வல்லமுள்ளவராக இருக்கிறாரு. 17ஆம் வசனத்துல அவனுக்கு புத்தி தெளிந்த போது அவன், என் தகப்பனுடைய கூலிக்காரர்கள் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியினால் சாகிறேன். என் தகப்பனுடைய வீட்டின் வேலைக்காரர்கள் கூட நன்றா சாப்பிட்றாங்க, நானோ பசியினால் சாகிறேன்னு சொல்லி அவனுக்கு புத்தி தெளிந்த போது இந்த வசனத்தை அவன் சொல்லி அப்படியா தன்னுடைய தகப்பன் வீட்டுக்கு வர்றதை பார்க்க முடியுது. அவன் உட்கார்ந்து சிந்திச்சிருப்பான். 18ஆம் வசனத்துல நான் எழுந்து என் தகப்பனிடத்துல போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்றதை பார்க்க முடியுது. அந்த இடத்துல அவனுக்கு உணர்வுள்ள இருதயத்தை இயேசுப்பா தந்துட்டாங்க. பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன்னு சொல்லி அவன் அதை அறிக்கை கூட இடலாம். ஆனா மனதுல அவன் நினைச்ச மாத்திரத்துல
தேவன் அவ்வளவா அவனுடைய நிலைமைகளை எல்லாம் மாற்றத பின்வரும் வசனங்கள்ல நம்ம பார்க்க முடியுது. அவன் மனதுக்குள்ள இதை அறிக்கையிட்டதுமே பாவம் அறிக்கையிடுறான். அந்த 1 யோவான் 1ல நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்ம சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதி உள்ளவராக இருக்கிறாரு. இனி 19வது வசனத்துல, இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரம் நல்ல, உம்முடைய கூலியக்காரிகள் ஒருவனாய் என்னை வைத்து கொல்லும் என்பேன் என்று சொல்லி அந்த இடத்த விட்டு அவன் எழுந்து புறப்படுறான். தகப்பனிடத்துல வரும்போதே, தகப்பன் தூரத்துல அவன் வரும்போதே, அப்போ அவன் தகப்பன் வந்து எப்போ நம்ம மகன் வருவான்னு அவர் வந்து பார்த்து கொண்டு இருக்கிறவரா இருந்திருக்கிறாரு ஆவலோட. அவன் தூரத்துல வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவனை கழுத்தை கட்டி அவனை முத்தம் செய்யறான். இன்று நம்ம கூட நம்ம நம்ம வந்து நிறைய இடத்துல நம்ம இருக்கும்போது நம்ம வந்து ஏசப்பா நாங்கள் பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாகவும் பாவம் செஞ்சுட்டோம், எங்களை மன்னிங்கன்னு சொல்லி நம்ம சொல்லும்போது நம்மளை ஏற்றுக்கொள்கிற தேவனாக தான் இருக்கிறாரு. அவர் அன்புள்ள தகப்பன், இரக்கமுள்ள தகப்பனா இருக்கிறாரு. குமாரன் தகப்பனை நோக்கி அவன் சொன்ன மாதத்துல தகப்பன் வந்து ஊழியக்காரரை நோக்கி அவர் என்ன சொல்றார், உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சையும் கொடுங்கள் என்கிறார். அந்த உயர்ந்த வஸ்திரங்கிறது நம்ம ரட்சிப்பின் வஸ்திரமா அந்த இடத்துல எடுத்துக்கொள்ளலாம். பரலோக பிதாவும் நமக்கு வந்து நம்ம அவரிடத்துல பாவத்தை விட்டு விலகி நம்ம மனம் திரும்பி அவர் அண்டையில நம்ம போகும்போது நமக்கும் ரட்சிப்பின் வஸ்திரத்தை தராரு. பரிசுத்தாவின் முத்திர மோதிரத்தை நமக்கு தருவாரு. ஆயத்தம் என்கிற பாதரட்சியை நமக்கும் கொடுக்க வல்லவரா இருக்கிறாரு. கொளுத்த கொன்றை கொண்டு வந்து அடியுங்கள், நம்ம புசித்து சந்தோஷமா இருப்போம் அப்படின்னு சொல்லி அந்த தகப்பனுக்கு அவ்வளவு ஒரு சந்தோஷம். மனம் திரும்புற ஒரு பாவியினும் தான் பரலோகத்துல மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்குங்க மாதிரி இந்த இடத்துல தேவன் அப்படியா அந்த பரலோக ஓமையை நமக்கு காண்பிக்கிறத, நான் உங்களுக்காக காத்திருக்கிறேன் அப்படிங்கிறத, ஏங்குறத, என்னை விட்டு பின்வாங்கி போன பிள்ளைகள் எல்லாம் என் இடத்துல திரும்பி வாங்கன்னு சொல்லி அவர் அப்படியா காத்திருக்கிறத நம்ம அந்த இடத்துல அறிய முடியுது. என் குமாரன் இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாம போனான், இது திரும்பவும் காணப்பட்டான் அப்படின்னு சொல்லி அவர் சந்தோஷப்பட தொடங்குறாரு. எவ்வளவா ஊழியக்காரர்கிட்ட அவர் வந்து அவளை சொல்லி அவர் சந்தோஷப்படுறத நம்ம பார்க்க முடியுது. அதுக்கப்புறம் அவனுடைய மூத்த குமாரன் வந்து வயல்ல இருந்து வர்றாங்க. அவங்க திரும்பி வீட்டுக்கு சமீபம் வரும்போது கீத வாத்தியம் நடன கழிப்பெல்லாம் பார்த்து ஊழியக்காரர் ஒருவரை அழைத்து இங்க இது என்னன்னு சொல்லி அவர் விசாரிக்கிறாரு. அதுக்கு அவங்க உங்களுடைய சகோதரன் திரும்ப வந்துட்டாரு, அவர் மறுபடியும் வந்த உடனே உங்களுடைய தகப்பன் இடத்துல வந்து சேர்ந்தபடினால் அவருக்காக கொளுத்த கன்றை அடிப்பித்தார்ன்னு சொல்றாங்க. அப்பொழுது அவன் வந்து கோபமடைந்து உள்ளே போக மனதில்லாத இருக்கிறான். தகப்பனோ வெளியே வந்து அவனை வருந்தி அழைக்கிறான். இங்க ஒரு மகன், இளைய மகன் வந்து தூரதேசத்துக்கு போய் பாவத்துல ஈடுபட்டு திரும்ப மனம் திரும்பி உள்ள வர்றாரு. ஆனா இங்க கூட இருக்கிற மூத்த மகனும் வெளியே நின்றுட்டு இருக்கிறாரு. அப்போ அவர் தகப்பன் வந்து அப்பவும் அவர் தகப்பன் என்ன சொல்றாரு, இதோ இத்தனை வருஷ காலமா நான் உனக்கு ஊழியம் செய்து அந்த தகப்பன்ட்ட அந்த மகன் சொல்றான். அவர் தகப்பன் வந்து அவரை வெளியே வந்து அழைக்க வரும்போது தகப்பன்ட்டு அந்த மூத்த குமாரன் சொல்றான், நான் இத்தனை வருஷமா உமக்கு ஊழியம் செய்து உம்மோடு கூட இருந்தேனே, உம்முடைய கற்பனைகளை நான் மீறாம இருந்தேனே, என் சகோதரோடு என் சிநேகிதரோடு நான் சந்தோஷமா இருக்க முடியும், ஒரு காலம் எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டியை கூட நீர் கொடுக்கலையேன்னு சொல்லி அவர் சொல்லும்போது அப்ப அவர் சொல்றார், வேசிகளிடத்துல உம்முடைய ஆஸ்தி அழித்து போட்ட உம்முடைய குமாரனை இவன் வந்த உடனே கொளுத்த கன்று இவனுக்காக அடிப்பித்தேருன்னு சொல்லி மனஸ்தாபப்படுறான் அந்த இடத்துல. ஆனா அந்த இடத்துல தகப்பன் என்ன சொல்லியிருப்பாரு, அவனை வந்து இல்லப்பா நம்ம தம்பி வந்து ஜீவனோடு திரும்ப வந்திருக்கிறான்னு சொல்லி அவரு திரும்பவுமா அவன்கிட்ட எடுத்து சொல்லியிருப்பார். அந்த தகப்பன், மகனே நீ எப்போது என்னோடு இருக்கிறாய், எனக்குள்ளது எல்லாம் உன்னுடையதா இருக்கிறது. நாமளும் ஏசப்பாவோடு எப்போது இருந்தோம்னா அவருக்குரியது எல்லாம் நமக்கும் உரியதான். ஆவிக்குரிய கனிகள், ஆவிக்குரிய வரங்கள் எல்லாவற்றையும் நமக்காக தந்திருக்கிறார். பிதாவுக்கு அவர் இயேசு கிறிஸ்து என்ன செய்திருக்காரு, பிதாவோடு நான் எப்போது போல நீங்களும் நம்மோடு இருக்கணும்னு தான் யோவான்ல அவர் சொல்லி நம்மளை ஒன்றிணைத்திருக்கிறார். உன் சகோதரனாய் இவனோ மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாம போனான், திரும்பவும் காணப்பட்டான். ஆனபடினா நம்ம சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சியா இருக்கணும்னு சொல்லி சொன்ன உடனே அவங்க எல்லாரும் திரும்பவுமா சந்தோஷமா இருந்தவங்க. இப்படிதான் நம்ம கூட அநேக விசுவாசிக்கு இந்த மூத்த குமாரனை போல நம்ம இருந்துடக்கூடாது. எந்த இடத்துலையும் எல்லா விதமான ஆவிக்கிற ஆசீர்வாதங்களையும் நமக்கு ஆண்டவர் தந்திருக்காங்க. எப்போதும் அவருக்குரியது எல்லாம் நமக்குரியதுன்னு சொல்லி என்னால நம்ம நம்பிக்கை இருக்கிட்டே இருக்கணும். ஆம் தகப்பனே, நீர் எனக்காக பிதாவிடத்துல பிதா உங்களுக்கு என்னெல்லாம் இயேசு கிறிஸ்து கொடுத்தாங்களோ அதெல்லாம் எங்களுக்கும் கொடுத்துருக்காருன்னு சொல்லி நம்ம நம்பிக்கை அறிக்கை விடும்போது நம்மளையும் தேவன் அப்படியா நடத்துறத பார்க்க முடியும். நம்முடைய பிதா ஆவிக்குரிய ஐஸ்வர்யவானா இருக்கிறாரு. பிதாவின் ஐக்கியத்தின் கதவை திறந்து வச்சிருக்கிறார். நம்ம எப்போதும் அவரோட ஐக்கியப்படணும். அந்த இளையகுமாரன் தூர தேசத்துக்கு போன மாதிரி நம்ம தூர இடத்துக்கு போனாலும் திரும்ப மகன் மனம் திரும்பி வரமாட்டானான்னு சொல்லி அவர் இயங்குகிற தேவனா இருக்கிறாரு. பிதாவின் அந்த இளையகுமாரன் வந்து பிதாவின்
இருதயத்தை நொறுங்க செஞ்சுட்டான். இயேசு கிறிஸ்துவும் பிதாவின் சித்தம் செய்யவே இந்த பூமிக்கு வந்திருக்கிறாரு. தூரத்து சென்ற இளையகுமாரனை போல நாமும் ஒரு நாள் ரட்சிப்படைந்து அபிஷேகம் பெற்று இப்பொழுது அவரை விட்டு தூரம் சென்றிருந்தோமானா இயேசு கிறிஸ்து பாவத்தை அறிக்கையிட்டு நம்ம மீண்டுமா அவர்கிட்ட வர முடியும். அவர் எந்த நிலைமையில இருந்தாலும் நம்ம இருக்கிற வண்ணமாகவே நம்மளை ஏற்றுக்கொள்கிற தேவனா இருக்கிறார். இப்படிப்பட்ட அன்புள்ள தேவனை ஒரு இடத்துலயும் நம்ம பார்க்க முடியாது. நம்மளை புறம்பே தள்ளுவதில்லை. நீங்க எப்படி இருக்கீங்களோ அப்படியே நான் உங்களை ஏற்றுக்கொள்றேன், நீங்க மனம் மட்டும் திரும்பணும்னு சொல்லி அதை மட்டும்தான் நம்ம தேவன் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறாரு. நம்ம எழுந்து அவரிடத்துல நம்ம செல்றவங்களா காணப்படும். அனுதினமும் நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம மனம் திரும்பி அவரிடத்துல நம்ம செல்கிறவர்களா காணப்படும்.